கேப்டன் விஜயகாந்த் காலமானார். 71 வயதான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவருடைய உயிர் பிரிந்தது. மியாட் மருத்துவனுடைய மருத்துவ அறிக்கையின்படி நிமோனியாவால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு மருத்துவர்கள் முடிந்தவரை தீவிர சிகிச்சை மேற்கொண்டும் அவருடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்கிற ஒரு செய்தியை, வருத்தமான செய்தியை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. ஏராளமான தொண்டர்கள் தற்போது இல்லத்தின் முன்பாக குவிந்திருக்கிறார்கள். அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக இறுதி சடங்குகள், அதாவது குடும்ப சடங்குகள் நிறைவடைந்த பிறகாக விஜயகாந்தினுடைய உடல் தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்தில் இன்று மதியம் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. தொடர்ந்து ஏராளமானோர், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் செய்தியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த இருக்கிறார். பல்வேறு அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள், பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், அவரோடு இணைந்து பயணித்த நடிகர்கள், இயக்குநர்கள் என பலரும் இரங்கல் செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து சாலிகிராமம் இல்லத்திலிருந்து வரக்கூடிய அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இசையமைப்பாளர் திரு தேவா அவர்கள். சார் வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். என்ன இரங்கல் சார்? எப்படிப்பட்ட ஒரு வள்ளல் மறைஞ்சிட்டாரு சார், ஒரு வள்ளல் மறைஞ்சிட்டாரு. எப்படிப்பட்ட ஒரு நண்பர், எப்படிப்பட்ட ஒரு மனித நேயத்திற்கு சொந்தக்காரர்ப்பா. சினிமா உலகமே கலங்கப்பா. எப்படிப்பட்ட ஒரு மனிதர், வள்ளல், வாரி வழங்கின கண்ணெதிரே, நான் கண்ணெதிரே பார்த்த வள்ளல் இவரு. ஒரு படங்கள் நான் நிறைய இசையமைச்சிருக்கேன். இப்ப நான் இங்க இருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்க குடும்பத்துக்கு, அப்போ பிரேமலதா அம்மா, குடும்பம் எல்லாம் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இன்னும் எந்த பிறவில் நம்ம பார்க்க போறோம்னு தெரியாது. அவர் அப்படி கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய வருத்தம், கொஞ்சம் நெஞ்ச வருத்தம் இல்லை. எல்லாரும் சினிமா உலகத்துக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும் ஐயா. சினிமா உலகத்துக்கே அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்காதது யாரும் இல்லை, யாருமே இல்லை. அவரை பிடிக்காதவர் யாரும் இல்லை. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய சினிமா மேடை மட்டுமல்லாம அரசியல் மேடைகளிலும் முழங்கிய பல பாடல்கள் அப்படிங்கிறதுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கு. ஒரு நடிகர், ஒரு பண்பாளர் அப்படிங்கறத தாண்டி தனிப்பட்ட முறையில் அவருக்கும் உங்களுக்குமான நட்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு? நல்ல மனிதர் சார், அதான் சொல்றேன். நல்ல நண்பர், நல்ல மனிதர். அவர் படம் நிறைய பண்ணியிருக்கேன். எல்லா பாட்டு ரெக்கார்டிங், கம்போசிங் எல்லாம் ஒரு ஈகோ இல்லாதவர் சார். அவர் ஈகோவே கஷ்டம். அவருடைய வாழ்க்கை சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், ஒரு நல்லவர் சார். அதை விட வேற எதுவும் நான் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட மனிதன் மறைஞ்சது ரொம்ப கவலையை கொடுத்தேன் சார், ரொம்ப கவலையை கொடுத்துருக்கேன்.